ஹலோ கைஸ்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேத்ஸ் தான். ஸோ மேத்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, விகிதம் பேஸ் பண்ணி கணக்கு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த சாப்டர் தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6த் புக்ல ஒரு சாப்டர் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்க்குறது வந்து 7த் புக்ல பார்த்துட்டு இருக்கோம். 7த் புக்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து செகண்ட் எக்ஸர்சைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு எக்ஸர்சைஸ் தான் இருக்கு. ஸோ அதோட இந்த சாப்டர் ஃபுல்லாவே கவர் ஆகுது. அதாவது விகிதம் நம்மளுடைய சிலபஸ்ல நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல விகிதம், விகித சமம் பேஸ் பண்ணி உள்ள சாப்டர் ஃபுல்லாவே என்ன செஞ்சிரும் அப்படின்னா, இன்னும் இந்த 2 எக்ஸர்சைஸ் பார்த்துட்டோம்னா கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இப்ப அந்த விகிதம் பேஸ் பண்ணி எந்த சம் குடுத்தாலும் நம்மளால எழுத முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லாவே நம்ம படிச்சிடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நான் இன்னும் பார்க்கல, படிக்கலன்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல இண்டிவிஜுவலாவே குடுத்துருக்கோம். விகிதம் அப்படின்ற நம்மளுடைய சிலபஸ் அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி அறிவிச்ச அந்த சிலபஸ் பேஸ் பண்ணியே நம்ம இப்ப வந்து எடுத்து குடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் விகிதம் அண்ட் விகித சமம் தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த சாப்டர் தான் இப்ப நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ட போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? படிக்கல அப்படின்றவங்க அதையும் படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸர்சைஸ் 4.1 நம்ம முடிச்சாச்சு. இப்போ எக்ஸர்சைஸ் 4.2க்குள்ள வந்துரலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க ரொம்ப 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 ஈஸியான சம்ஸ் தான். அப்படி அப்படியே போட்டு அப்படியே எழுதுற மாதிரி தான் இருக்கும். சம் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் குழப்புற மாரி இருக்கும். ஆனா ஒரே ஃபார்மேட் தான். அத ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஈஸி. ஒரு ஃபார்மேட் தான் இதில மொத்தத்துக்கே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இதான் கொஸ்டின். ஓகேவா? 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாள் தேவைப்படுது. 42 வேலையாட்கள் அதே ஒர்க்க செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஓகேவா? 60 பேர் சேர்ந்து பண்ணும்போது 7 நாள் ஆகுது. அதே இது 42 பேர் பண்ணும்போது எத்தனை நாள் ஆகும்? இதான் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னாலே, இதுக்கு வந்து என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்துக்கோங்க. x1 y1 is equal to x2 y2. ஓகேவா? x1 y1 is equal to x2 y2. ஓகேவா? ஸோ இதுதான் இதோடைய ஃபார்முலா. அதாவது இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலாவை போட்டிங்கன்னா ஆன்சர் ரெடி. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா 60 இன்ட்டு அப்படியே போட வேண்டியதான். இது வந்து x1 இது y1 இது x2 அடுத்தது y2ன்னு வரும். அப்போ இது 60 இன்ட்டு 7 சீக்வல் டு 42 வேலையாட்கள். அப்போ 42 இன்ட்டு எக்ஸ் எத்தனை நாள் ஆகும் அப்படின்றது கொஸ்டின். ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு இதை அப்படியே கீழே கொண்டு போனோம்னா என்ன ஆகும்? டிவைடட் பை 42ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இதை அப்படியே நம்ம கேன்சல் பண்ண வேண்டியதான். 1 7 7 35 6 42 இல்லையா? 1 6 6 10. அப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை? 10. 42 பேர் சேர்ந்தாங்கன்னா 10 நாளில் அந்த நூல் உருண்டை என்ன செய்ய முடியும்? நூற்று முடிக்க முடியும். அவ்வளோதான். ஓகேவா? அதாவது இதில் நேர் விகிதம் எதிர் விகிதம் ஒன்று இருக்கு. இப்போ எதிர் விகிதம் அப்படின்றது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு வேலையாட்களுடைய எண்ணிக்கை கம்மியாக கம்மியாக நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து 60 பேர் சேர்ந்து 7 நாளில் முடிச்சாங்க. 42 பேர் சேர்ந்து முடிக்கும்போது 10 நாள் ஆகுது. ஓகேவா? ஸோ வேலையாட்களோட கவுண்ட் கம்மியாக கம்மியாக நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அது ஆப்போசிட்டில் இருக்கிறனால இது என்ன சொல்கிறாங்கன்னா எதிர் விகிதம். ஓகேவா? நேர் விகிதம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம். அப்படி அப்படியே நம்ம எழுத வேண்டியதான். இத்தனை ரூபானா இந்த ஒரு இதுக்குள்ளது எத்தனைன்னு கண்டுபிடிச்சு அப்படியே எழுதிடலாம். அது ரொம்ப ஈஸி. ஓகேவா? இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆக அடுத்தது கம்மியாகணும். இல்லை இது கம்மியாக அடுத்தது இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இருந்தால் எதிர் விகிதம். ஸோ அதுக்கு ஃபார்மட் இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்ப்போம். ஒரு பெட்டி தக்காளியின் விலை ரூபாய் 200. ஒரு பெட்டி தக்காளியோட விலை 200. வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் 13 பெட்டி வாங்குறாரு. ஒரு பெட்டிக்கு 200, 13 பெட்டி அவர் வாங்குறாரு அந்த மாதிரி. ஓகேவா? ஒரு பெட்டியோட ரேட்டு ரூபாய் 260 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டி வாங்க முடியும்? ஓகேவா? என்ன கொஸ்டின் அப்படின்னா ஒரு தக்காளியோட விலை 200. அவர் வந்து என்ன செய்யறாரு? அவர்கிட்ட இருக்கிற காசை வச்சு 13 பெட்டி வாங்குறாரு. அதே இது இந்த 200 பதிலாக 260 இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா
அவர் 13 அவர்கிட்ட இருக்கிற பணத்துல எத்தனை பெட்டி வாங்க முடியும்? ஆல்ரெடி 13 பெட்டி வாங்குனாரு. இப்ப எத்தனை பெட்டி வாங்க முடியும்? இதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்துடலாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பெட்டிகளோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வாங்குற பெட்டியோட கவுண்ட் என்ன செய்யும்? கம்மியாகும் இல்லையா? ஸோ இது என்னது விகிதம்? அப்போ எதிர் விகிதம். அப்படியே போட்டுற வேண்டியதா x1 y1 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? x2 y2. அப்போ இதை அப்படியே எழுத வேண்டியதான். 13 பெட்டிக்கு இன்ட்டு 200 இஸ் ஈக்குவல் டு எத்தனை பெட்டின்னு தெரியாது. அப்போ எக்ஸ் இன்ட்டு 260. ஸோ அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு என்ன செய்யணும்? இந்த 260 கீழே கொண்டு வந்துட வேண்டியதான். அப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம். ஓரன் 2 ஓரன் 2 மூவி 2 6. அப்போ அந்த 13 கேன்சல் ஆயிரும். அப்போ 10 பெட்டி என்ன செய்யலாம்? வாங்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஸோ இது முடிஞ்சிச்சு. எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் வந்து 2 பார்த்துட்டோம். இதே ஃபார்மேட்டில் தான் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே அந்த ஃபார்மேட்டை போட்டிங்கன்னா ஆன்சர் ரெடி. ஓகேவா? இப்போ கோடிட்ட இடங்களை நிரப்புக கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரோல் தொட்டி அதை 16 குழாய்கள் 18 நிமிஷத்தில் நிரப்போம். 16 குழாய் சேர்ந்து என்ன செய்யும்? 18 நிமிஷத்தில் நிரப்பிடும். அப்போது 9 குழாய், அதே தொட்டியை 9 குழாய் வந்து நிறைக்கணும்னா எவ்வளோ நிமிஷம் ஆகும்? இப்போது 16 குழாய் சேர்ந்துச்சுன்னா 18 நிமிஷத்தில் நிறைச்சிரும். அதே 9 குழாயின்னு வரும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நிமிஷம் அதிகமாகும். அப்போ இது என்னது? எதிர் விகிதம் இல்லையா? ஸோ நம்ம குழாயோட கவுண்ட் கூட கூட நிமிஷம் கம்மியாகும். குழாயோட கவுண்ட் கம்மியாக நிமிஷம் கூடும். இப்போ இது எதிர் விகிதம். அப்படியே இது என்ன போட்டணும்? x1 y1 இஸ் ஈக்குவல் டு x2 y2. இப்போ 16 × 18 இஸ் ஈக்குவல் டு 9 × x. அதான் நமக்கு தெரியாது. அப்போ அந்த எக்ஸை வச்சுட்டு இந்த 9 அப்படியே கீழே கொண்டு போயிருங்க. 9 9 9 18. ஓகே, 16 × 2 32 தான் ஆன்சர். ஸோ என்ன பண்ணும்? 32 நிமிஷத்தில் நிரப்போம். அடுத்த செகண்ட் கொஸ்டின். 40 வேலையாட்கள் ஒரு செயல் திட்ட வேலையை 8 நாட்களில் முடிக்கிறாங்க. 40 பேர் சேர்ந்து 8 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது அதே வேலையை 4 நாளில் முடிக்கணும் அப்படின்னா எத்தனை வேலையாட்கள் வேணும்? அப்போ என்ன செய்யணும்? வேலையாட்களோட கவுண்ட் கூடுச்சுன்னா நாளோட இது வந்து கம்மியாயிடும். கரெக்டாக? அப்போ இது எதிர் விகிதம் தானே. ஸோ அப்போ என்ன செய்யணும்? x1 y1 இஸ் ஈக்குவல் டு x2 y2 போட்டுடலாமா? அப்போது 40 × 8 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியாது? வேலையாட்கள் தான் தெரியாது. அப்போ x இன்ட்டு 4. அப்போ எக்ஸை வச்சுட்டு அதை அப்படியே கீழே கொண்டு போயிருங்க. டிவைடட் பை 4ன்னு வந்துடும். ஒரு நாள் 4 பைத்தாங்க 40 வந்துடும். 10 × 8 80. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? 80 தான் என்னது? ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிறைப்பதற்கு 6 குழாய்கள் 1 மணி 30 நிமிடத்தை எடுத்துக்குது. அதாவது ஒரு நீர்த்தேக்க தொட்டி அதை நிறைக்கிறதுக்கு 6 குழாய் சேர்ந்து 1.5 மணி நேரம் ஆகுது. நீ ஒரு குழாயை அடைச்சிட்ட. இப்போ 5 குழாய் தான் இருக்குது. அப்போ அதை நிறைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதுதான் கொஸ்டின் நமக்கு. ஓகேவா? 6 குழாய் சேர்ந்து 1.5 மணி நேரம் அப்படின்னா ஒரு குழாயை நம்ம அடைக்கும் போது என்ன செய்யும்? டைம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? அப்போ இது எதிர் விகிதம் தானே. ஸோ x1 y1 இஸ் ஈக்குவல் டு x2 y2. அப்போ அப்படியே போட்டுற வேண்டியதான். இப்போ இது வந்து 1 மணி 30 நிமிஷம். ஓகேவா? மணியும் நிமிஷமும் கலந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? அப்போ மொத்தமாக நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். 1 மணி நேரம் அப்படின்னா 60 நிமிஷம். 60 + 30னா 90 மொத்தம். அப்போ 90 நிமிஷம். 6 குழாய் சேர்ந்து 90 நிமிஷம் ஆகுது. அப்போ 5 குழாய் சேர்ந்து எத்தனை நிமிஷம் ஆகும்? இதான் கொஸ்டின். அப்போ 6 × 90 இஸ் ஈக்குவல் டு 5 × என்ன செய்யணும்? ஒரு குழாயை நம்ம அடைச்சிட்டோம். அப்போ 6ல் 1 போச்சுன்னா 5 குழாய் இருக்கும். அப்போ 5 × x. அப்போ அந்த 5 அப்படியே கீழே கொண்டு போயிட வேண்டியதான். ஓரஞ்சு 5 6 7 8 9 4. அப்போ 8 5 40. 18 × 6 எவ்வளவு? 108 நிமிஷம் ஆகுது. ஓகேவா? பட் ஆனால் நமக்கு கொஸ்டினில் மணி அண்ட் நிமிஷமாக கொடுத்துருக்கனால நம்ம என்ன செய்யணும்? அதை மணியாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 108 நிமிஷம். அப்போ 1 மணி நேரம்னா 60 நிமிஷம் இல்லையா? ஸோ இதிலேருந்து 60 நீங்கள் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 48 பேலன்ஸ் வரும். அப்போ 1 மணி நேரமும் 48 நிமிஷமும் ஆகும். 6 குழாய் சேர்ந்தா 1.5 மணி நேரம். 5 குழாய் சேர்ந்துச்சுன்னா 1 மணி நேரமும் 48 நிமிஷமும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இப்போது ஒரு விவசாயி அவங்கக்கிட்ட ஒரு 144 வாத்துக்கு 28 நாளைக்கு தேவையான உணவு இருக்குது. அவர் என்ன செஞ்சிடறாரு? 144 வாத்துலேருந்து 32 வாத்தை வித்துடுறாரு. அப்போ அவர்கிட்ட உள்ள மீதம் உள்ள உணவு எத்தனை நாளுக்கு போதுமானதாக இருக்கும்? இப்போது 144 வாத்துக்கு 28 நாளைக்கு உணவு இருக்குது அப்படின்னா 32 வாத்தை வித்துட்டேன்.
ஓகேவா? அப்ப வாத்தோட கவுண்ட் கம்மியாயிரும். அப்ப சாப்பாடு இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா வரும். 28 நாள் போக இன்னும் என்ன செய்யும் நமக்கு? எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வரும். அப்படிதானே? அப்ப இது எதிர் விகிதம் தான். அப்ப x1 y1 x2 y2 தான். இப்போ இதுல என்ன செய்யணும் அப்படின்னா 44 × 28 என்ன செய்யணும்? 32 வாத்த வித்துட்டாங்க. அப்ப 44ல 144ல 32 மைனஸ் பண்ணா 112 வாத்து அதுக்கு அடுத்து இருக்கும். அப்ப 112 வாத்துக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும்? இன்டு எக்ஸ். எத்தனை நாள் உணவு இருக்கும்? அப்ப இந்த இது எக்ஸுக்கு இந்த 112 கீழே கொண்டு போயிட வேண்டியதான். கீழே கொண்டு போயிட்டு நம்ம கேன்சல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வருது? 36. அப்போ 112 வாத்துக்கு 36 நாளைக்கு சாப்பாடு இருக்கும். 144 வாத்துக்கு 28 நாளைக்கு. 32 வாத்து வித்துட்டேன். 112 வாத்துக்கு 36 நாளைக்கு சாப்பாடு இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குழி வெட்ட 10 இயந்திரங்கள் 60 நாள் எடுத்துக்குது. ஓகேவா? ஒரு குழியை வெட்டணும், 10 இயந்திரம் சேர்ந்து 60 நாள் எடுத்துக்குது. அனைத்து இயந்திரங்களும் ஒரே நேரத்தில் தான் ஒரே வேகத்தில் தான் வேலை பார்க்குது. அப்போ 30 இயந்திரம் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த குழியை வெட்ட எவ்வளோ நாள் ஆகும்? அப்போ 10 இயந்திரம்னா 60 நாள்னா 30 இயந்திரம் சேரும்போது நாளோட கவுண்ட் கம்மியாகும். அது எதிர் விகிதம் தான். அப்போ x1 y1 x2 y2 போட்டுடலாமா? அப்போ 10 × 60 30 × x. அப்போ அந்த 30 அப்படியே கீழே கொண்டு போயிட வேண்டியதான். அப்போ 1 3 3 2 3 ஆகு. அப்போ 20. அப்போ எத்தனை நாள் ஆகும்? 20 நாள் ஆகும். 10 இயந்திரத்துக்கு 60 நாள் எடுத்துக்கிச்சுன்னா 30 இயந்திரம் 20 நாளில் குழியை வெட்டிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின். 40 மாணவர்கள் ஒரு விடுதியில் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு 30 நாளைக்கு தேவையான உணவுப் பொருள் சேமித்து வச்சுருக்காங்க. 40 பேருக்கு 30 நாளைக்கு தேவையான உணவு சேமிச்சிருக்காங்க. மாணவர்களுடைய எண்ணிக்கை 2 மடங்காறினால் அப்போ 40லேருந்து 2 மடங்குன்னு வரும்போது 4 2 8 80 பேர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உணவு எத்தனை நாளைக்கு போதுமானதாக இருக்கும்? இது ஈஸி தான். 40 பேருக்கு 30னா அப்படியே டபுள் மடங்குன்னு வரும்போது அதில் பாதி வந்துடும். அது ஈஸி தான். பட் அந்த டைமில் நமக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஈஸி தான். 40 பேருக்கு 30 நாளைக்கு சாப்பாடு இருந்துச்சுன்னா 80 பேருக்கு 15 நாள் தான் இருக்கும். ஒரே பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். பட் தெரியல அப்படின்றவங்க x1 y1 x2 y2 போட்டுருங்க. 40 பேருக்கு 30 நாள்னா 2 மடங்குன்னு வரும்போது இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ 40 × 2 80. அப்போ 80 பேருக்கு இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ தேவைப்படும்? அப்போ எக்ஸ் அப்படியே வச்சு இந்த 80 கீழே கொண்டு வந்துருங்க. கீழே கொண்டு வந்து 0 0 கேன்சல் ஆகிடும். 1 நாங்கள் 8. அப்படி நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வருது? 15. ஓகேவா? 40 பேருக்கு 30 நாளைக்கு தேவையான உணவு அப்படின்னா 80 பேருக்கு 15 நாளைக்கு தேவையான உணவு இருக்கும். அடுத்த கொஸ்டின். 500 கிராம் எடையுள்ள 8 சிப்பங்களை விரைவு அஞ்சலில் அனுப்ப தேவையான பணம் மீனா கிட்ட இருக்கு. 500 கிராம் எடையுள்ள 8 சிப்பங்களை விரைவு அஞ்சல்ல அனுப்புறதுக்கு தேவையான பணம் மீனா கிட்ட இருக்கு. அவகிட்ட அதே பணம் தான். அதே பணத்துல 40 சிப்பங்கள் அவ அனுப்புறா. அப்போ ஒரு சிப்பத்தோட எடை எவ்வளவா இருக்கும்? இப்போ 50 கிராம் எடை இருக்கிற 8 சிப்பங்கள் அவள்கிட்ட அனுப்புறதுக்கு அவள்கிட்ட காசு இருக்கு. ஆனால் அவள் என்ன செய்யறா? 40 சிப்பங்களை அனுப்புறா. அப்போ ஒரு சிப்பத்தோட எடை எவ்வளோ கம்மியாக இருந்தால் 40 அனுப்ப முடியும்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா x1 y1 x2 y2 போட்டுருவோம். 500 × 8 x × 40. அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுவோம். அப்போ 1 8 8 I 8 40ன்னு வந்துடும். 1 5 5 அப்போ 100. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? அந்த சிப்பத்தோட எடை 100 கிராமாக இருந்துச்சு அப்படின்னா அவளால் 40 சிப்பங்கள் அனுப்ப முடியும். ஓகேவா? அடுத்தது, ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிஷம் ஆகுது. ஒரு தோட்டத்தை ஃபுல்லாக களை எடுக்கிறதுக்கு 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிஷம் ஆகுது. இப்போ அதே ஒர்க்கை 30 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும்னா எத்தனை தோட்டக்காரர்கள் சேர்ந்து முடிக்க முடியும்? அப்போ இது என்ன ஆகுது? தோட்டக்காரர்களோட கவுண்ட் அதிகமாகும் போது டைம் வந்து குறையுது. அப்போ எதிர் விகிதம் இல்லையா? ஸோ அப்போ x1 y1 x2 y2 தானே. அப்போ 6 × 120 x × 30 நிமிஷம். அப்போ எக்ஸை வச்சுட்டு இது அப்படியே கீழே கொண்டு வந்தோம்னா 0 0 கேன்சல் ஆகிடும். 1 3 3 4 3 12 5 20 6 24. ஸோ 24. டோட்டல் எத்தனை வரும்? 24 தோட்டக்காரர்கள் சேர்ந்தா 30 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின்.
நீலவேணி தினம்தோறும் மிதிவண்டியில ஸ்கூலுக்கு போறா. அவளுடைய சராசரி வேகம் எந்த வேகத்துல போறா? 12 கிலோமீட்டர் பெர் மணியா இருந்துச்சு அப்படின்னா, அவ போறதுக்கு 20 நிமிஷம் ஆகுது. அவ 15 நிமிஷத்திலே போணும் அப்படின்னா, எவ்வளோ ஸ்பீடா போகணும்? அப்ப வேகத்த அதிகரிக்கும்போது நமக்கு என்ன செய்யும்? டைம் கம்மியாகுது. அப்ப இது என்னது? எதிர் விகிதம் தானே. ஸோ x1 y1 x2 y2. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 கிலோமீட்டருக்கு 20 நிமிஷம் இன்ட்டு 20. அப்ப 15 நிமிஷம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 15ன்னு போட வேண்டியதான். அப்ப எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இதை அப்படியே கீழே கொண்டு வந்துட வேண்டியதான். அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16. அப்போ 16 கிலோமீட்டர் பெர் மணி அதிகமாச்சு அப்படின்னா, அவளோட வேகம் 16 கிலோமீட்டர் பெர் மணியா மாறுச்சு அப்படின்னா, அவ என்ன செய்வா? 20 நிமிஷத்துக்கு பதிலா 15 நிமிஷத்துல போய் சேர்ந்துருவா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை 36 இயந்திரங்களை கொண்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பொம்மை உற்பத்தி செய்யற ஒரு தொழிற்சாலை 36 இயந்திரம் வச்சிருக்கு. 54 நாட்கள்ல மகிழுந்து பொம்மையை உற்பத்தி செய்யுது. அதே அளவிலான மகிழுந்து பொம்மைகளை 81 நாட்கள்ல உற்பத்தி செய்யணும்னா எத்தனை இயந்திரம் தேவைப்படும்? சேம் அதே தான். 36 இயந்திரம் வச்சு நீ 54 நாள்ல உற்பத்தி பண்ணிட்ட. அதே அளவு பொம்மையை நீ உற்பத்தி பண்ணணும். 81 நாட்கள் ஆக்கணும் அப்படின்னா, நீ இயந்திரத்தோட கவுண்ட் என்ன செய்யும்? கம்மியாகும். கம்மியா பண்ணோம்னா 81 நாள் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிதானே? அப்ப இது எதிர் விகிதம் தானே. x1 y1 x2 y2. அப்போ 36 × 54 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 81 நாள் அப்படின்னு வரும்போது x × 81. அப்ப x அப்படியே வச்சுட்டு 81 கீழே வந்தோம்னா கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 24 இயந்திரத்தை வச்சு நீ பண்ணனா 81 நாள் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், கொள்குறி வகை வினாக்கள். 12 பசுக்கள் ஒரு புல் தரையை 10 நாள்ல மேயுது. 12 பசு சேர்ந்து ஒரு புல் தரையை 10 நாள் மேயுது மொத்தமா. அதே 20 பசு வந்துருச்சு அப்படின்னா என்ன வரணும்? எத்தனை நாள் அதை எடுத்துக்கிறோம்? அப்ப 12 × 10 இஸ் ஈக்குவல் டு 20 × x அப்படிதானே. ஸோ 20 அப்படியே கீழே கொண்டு போய் கேன்சல் பண்ணோம்னா என்ன வருது? ஆன்சர் 6 நாள் எடுத்துக்கிறோம். 12 பசு சேர்ந்து 10 நாள் எடுத்துச்சுன்னா 20 பசு சேர்ந்து 6 நாள் எடுத்துக்கிறோம். ஓகேவா? 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாள் எடுத்துக்கிறாங்க. மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஸோ இதுல ஒண்ணே ஒன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி டைரக்டா கொடுத்தாங்கன்னா நம்ம அப்படியே x1 y1 x2 y2 போட்டுருவோம். ஆனா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்னா, இந்த 4ஓட 2 கூட்டி 6ன்னு போடணும். ஓகேவா? ஸோ நம்ம 4 × 12 2 × xன்னு போட்டுறக்கூடாது. 2 கூடுதலா சேர்றாங்கன்னு வரும்போது 4ஓட என்ன செய்யணும்? 2 கூட்டி போடணும். 6ன்னு போடணும். இதே மாதிரி இன்னொரு சம் ஒண்ணு இருந்துச்சு இல்லையா நமக்கு? ஸோ அந்த சம்லயும் அதே மாதிரி தான் வரும். எந்த சம் அந்த மாதிரி வந்துச்சு? இருமடங்காக மாறினால். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம இதோட 40 இது கூட நமக்கு ஞாபகம் இருக்கும். சில இடத்துல வந்து 32 வாத்துக்களை வித்துடுறாரு. அப்ப 144 × 28 32 × xன்னு போட்டுறக்கூடாது நம்ம. 32 வாத்துக்களை அவர் வித்துட்டாருன்னா 144ல இருந்து 32 மைனஸ் பண்ணி எவ்வளவு வருதோ அதை தான் போடணும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இந்த சம்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம போடுறதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. x1 y1 x2 y2 தான். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. என்னன்றதை பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுல 4 பேர் சேர்ந்து 12 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப 4 × 12 ஓகே தான். இன்னும் 2 பேர் கூடுதலா சேர்றாங்கன்னா, அப்ப அந்த 4ஓட 2 கூட்டி 6 பேர் சேர்றாங்க. ஓகேவா? 6 பேர் அப்படின்னு போடாம அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலா சேர்ந்திருக்காங்க. அப்படி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்ப 4 + 2 6. 6 × xன்னு போட்டு எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு வரும்போது இந்த 6 கீழே வந்துடும். கேன்சல் பண்ணோம்னா எக்ஸ் வந்து என்னது? 8 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. ஓகேவா? ரொம்ப 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 ஈஸியான சம் இந்த விகித கணக்கு தான். ஓகேவா? ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம இதை எடுத்திருக்கோம். ஏன்னா மற்ற சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்தாலும் ரொம்ப 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 ஒரு பார்த்தீங்கன்னா அது 6th புக் அண்ட் 7th புக் தான். அப்போ சின்ன பிள்ளைங்களோட மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த புக்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. ரைட்டா? இதே கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க இந்த சாப்டர்ல இருந்து. அப்போ நமக்கு ஈஸியாக வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் நம்ம போட்டுடலாம். ஓகேவா? அதனால தான் நம்ம முதல்ல வந்து ஈஸியான சாப்டர்ல இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஸ்டெப்பு தான். அதை போட்டேன்னா எல்லா கணக்குமே வந்துடும். அந்த சம்மை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு
ஃபார்முலா மட்டும் தான் இருக்கு. x1 y1 x2 y2 போட்டேன்னா எல்லாம் முடிஞ்சுச்சு. ஓகேவா? அந்த விகிதம் கணக்கு வந்துச்சுனாலே நமக்கு மோஸ்ட்லி ஈஸியா போட்டுறலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட பேஸ் எல்லாமே 6த்துல இருக்கு நமக்கு. அதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். விகிதம்னு ஒரே ஒரு பிளேலிஸ்ட்டில் 6th புக்கில் உள்ளதும் 7th புக்கில் உள்ளதும் போட்டாச்சு. இனி ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா விகிதம் உள்ள கணக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகேவா? அதனால ஈஸியான சம்ஸ் தான் நம்ம போடுறோம். ஸோ எனக்கு மேக்ஸே வராது, ஸோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. எது பேஸ் வந்து ஈஸியாக இருக்கிறதுலேருந்து தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறோம். அதனால இது ரொம்ப ஈஸியான கணக்கு. எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்துருவோம். இந்த சாப்டரோட நம்மளுடைய சிலபஸோட லாஸ்ட் எக்ஸசைஸ். ஓகேவா? சிலபஸில் இந்த சாப்டரோட கடைசி எக்ஸசைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சாப்டர் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். நம்ம சிலபஸில் அடுத்த சாப்டர் என்னவோ அதுக்கு போயிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.